லெட்ஸ் கோ. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜான்சி செல்வா ஷாட்ஸ் அண்ட் குக்கிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து மாங்காய் சாதம் செஞ்சிட்ருக்காங்க. இப்போது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் பாதியிலேருந்து எடுத்துகிட்ருக்கோம். மாங்காய் வந்து இப்படி துருவி வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நெய்யோ இல்லைன்னா எண்ணெயோ ஊற்றி கடுகு உளுந்த பருப்பு அதை போட்டு வறுத்துக்கோங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா பிச்சு போட்டுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை நம்ம வீட்டில் வந்ததா நல்லா வதக்கிட்டேன். நல்லா ப்ரௌனாக வரும். அது வதங்கிறதுக்கு நல்ல தூரம் அது வதங்கிறதுக்கு லைட்டாக சால்ட்டு தேவைன்னா போட்டுக்கலாம். இன்னும் ப்ரௌன் ஆகலை. கடுகு உளுந்த பருப்பு அதுக்கப்புறமா வந்து பார்க்கும் போதே எம்மியாக இருக்குது. கலர் மாறிடுச்சா? கலர் மாறின உடனே துருவி வச்சிருக்க மாங்காவை எடுத்து போட்டுருங்க. செம்மையாக இருக்கும். சுட சுட சாப்பிட்டோம்னா அந்த டிஷ்ஷே ரொம்ப நல்லா இருக்கும். நான் வந்து அடிக்கடி செய்ய மாட்டேன். அடிக்கடி செய்ய மாட்டேன். இப்போ வந்து வீட்டு மாங்காய் கிடச்சிச்சு, அதனால் செஞ்சோம்னா இப்போ நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக ஃப்ரெஷ்ஷாக மாங்காய் கிடச்சிச்சு. இன்னைக்கு நிறைய மாம்பழம் மாங்காய்லாம் இருக்குது. அங்கே மாம்பழத்தை பாருங்க. வந்து நம்ம சோறு வடிச்சாச்சு. வந்து உதிரி உதிரியாக வடித்து வச்சுக்கணும். பாரு, நல்லா பாரு, கட்டு உதிரி உதிரியாக வச்சுக்கணும். மாம்பழத்தை காமிக்கிறேன். இதை பாருங்க, ஏற்கனவே ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டேன். இந்த மாம்பழமோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா பங்கனவல்லி. செம்ம டேஸ்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ வாங்க சமையல் குழம்பு. ஒரு வகை பதக்கிட்டேன். லைட்டாக பெருங்காயம் லைட்டாக போட்டுட்டு லைட்டாக கலருக்கு மஞ்சள் பொடி, அதெல்லாம் அந்த ஃப்ளேவரை வந்து எடுத்து கொடுக்கும். நிறைய போடக்கூடாது, லைட்டாக போட்டு நல்லா வதக்கிடணும். நெய் போட்டு நல்லா இது பண்ணலாம். தூக்கணும். ஃப்ரை ஆகிடுச்சா? இப்போ என்ன செய்கிறோம், நம்ம சுட சுட அதை ரெடி பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும். தண்ணி எடுத்துக்கிட்டு உதிரி உதிரி சாதம் தேவையான அளவு சாதம் போட்டுக்கோங்க. நெய் போட்டு செஞ்சதுனால உதிரி உதிரியாக இப்போ எம்மியான மாங்காய் சோறு ரெடி. மாங்காய் சாதம் பிளேட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழை இலை சாப்பிட போகிறோம். வாழை இலையில் சாப்பிட போகிறோம். சரி, வாழை இலையில் இது எங்கள் வீட்டில் காய்ச்ச வாழை இது எங்கள் வீட்டில் வந்து வாழை இலை. இப்போ வந்து பிளேட் பண்ணிடலாம் வாங்க. பார்க்கும் போதே அமேசிங்காக இருக்குது பாருங்கள். எங்கள் அம்மா இது ரொம்ப செய்ய மாட்டாங்க. வாவ், சூப்பராக இருக்குது. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும்.